காதல். இவ்வளவு எதுக்கடி நீ மாப்பிள்ளையோட அனுப்பி வச்ச? நீயும் மாப்பிள்ளையும் தானே போறதா இருந்துச்சு, அப்புறம் எதுக்கு இவ்வளவு அனுப்பி வச்ச? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலைமா, அதனாலதான் போகல. உங்க அக்கா கல்யாண சேலை மாத்துறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கா. அதான் நான் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு தனியா கோயிலுக்கு போலான் இருக்கேன். அப்படின்னா எங்க கிட்ட சொல்லியிருந்தா உங்க அப்பாவை அவர் கூட அனுப்பியிருப்பேன், இல்லன்னா பெரிய மாப்பிள்ளையாவது அனுப்பியிருப்பேன். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆகாத இவள அவர் கூட அனுப்பினா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எல்லா முடிவையும் நீங்களே எடுத்தீங்கன்னா அப்புறம் நாங்கெல்லாம் பெரியவங்கன்னு எதுக்கு? எல்லாமே உங்க இஷ்டத்துக்கே பண்ணுங்க. என்ன பிள்ளைங்களோ. நீ வா. என்னடி செம்ம ஜாலி ரைடா உன் சின்ன மாமா கூட? கட்டிக்க போற உங்க அக்காவை விட நீதான் உன் சின்ன மாமாவோட அதிகமா சுத்துற. இது எங்க போய் முடிய போதோ? ஏய், என்னையும் என் சின்ன மாமாவையும் சேர்த்து வச்சு பேசுறத இதோட நிறுத்திக்கோ மோனி. என் நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? இவ்வளவுதான் உனக்கு மரியாதை? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா வெளியே போயிடு போ. ஐயோ, வாயும் வயிறுமா இருக்கிற நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா தானமா நல்லா இருக்கும். அதான். அதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ எதுக்கு பண்ற? கையில மோனிகாவும் எங்க போனாங்க? அவளுங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவளுங்க வாய் கிழிய நல்லா பேசுறதுக்கு தான் லாய்க்கு. உருப்படியா எந்த வேலையும் செய்யறது இல்ல. நான் இங்கதான் இருக்கேன். என்ன வேலை செய்யணும்னு சொன்னா செய்ய போறேன். இவ்வளவு நேரம் ஆளை காணோம், எங்க போயிட்டு வர? கையில திட்டி வெளியில அனுப்பிட்டா. அதான் நானும் ஒரு கோவத்துல வெளியே போயிட்டேன். என்ன இருந்தாலும் கல்யாண வீட்டுல வேலை செஞ்சா நமக்கு தானே நல்லதுன்னு திரும்ப வந்துட்டேன். இங்க வேலை செய்யறதுனால உனக்கு என்னடி நல்லது? புரியுற மாதிரி சொல்லு. இல்ல, கல்யாண வீட்டுல வேலை செஞ்சா நமக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு எங்க பாட்டி அடிக்கடி சொல்லும். அதான் வந்துட்டேன். அப்படி போகுதா சங்கதி? அப்போ உடனே உங்க அம்மா கிட்ட பேசிடுறேன். சீக்கிரமா உனக்கும் மாப்பிள்ளை பார்க்க சொல்றேன். ஏன் கல்யாணத்துக்கு இப்போ ஒன்னும் ரொம்ப அவசரம் இல்ல. ஏய், அம்மா கிண்டலுக்கு தான் சொல்றாங்க. ஆத்தி, இவ போற போக்க பார்த்தா நாளைக்கே மாப்பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சா கூட உடனே கழுத்தை நீட்டிடுவா போல இருக்குமா? போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. எனக்கு வெக்கமா வருது. இவ வேலை செய்யற வேகத்தை பார்த்தா நாளைக்கு வரைக்கும் கூட தாங்க மாட்டா போல இருக்கேமா. பாத்துடி, பொறுமையா கல்யாணம் பண்ணிக்கோ. போங்கக்கா. கவிதா, அவதான் சின்ன பொண்ணு, ஏதோ புரியாம பேசுறானா, நீயும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீ வா, வேலையை பாப்போம். சரி. புதன்கிழமை சித்தயோகம் அமிர்தயோகம். சும்மா நாடியாண்டு இருக்க முகூர்த்த பத்திரிகை வாசிச்சிடலாமா? நல்ல நேரம் முடிவுக்குள்ள பண்ணிட்டு இருக்க சாமி. சரி அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம். அப்புறம் என்ன, சம்பந்தியமாவே சொல்லிட்டாங்க. நீங்க ஆக வேண்டியதை பாருங்க சாமி. சந்தோஷமா ஆரம்பிங்க சாமி. ஓம் நம சிவாய. விவாக நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. ஸ்வஸ்திஸ்ரீ நிகழும் மங்களகரமான சார்வரி வருடம் தைத்திங்கள் 14ஆம் நாள் மகர லக்னம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6 மணிக்கு மேல் 7 மணிக்குள்ளாக வல்லக்கோட்டை ஜமீன்தார் தெய்வத்திரு ராஜகோபாலன், தெய்வத்திரு காமாட்சி அம்மாள் பௌத்திரனும், தெய்வத்திரு சிவகுமார், திருமதி கமலா அவர்களின் புத்திரனுமாகிய திருவளச்செல்வன் சி சூர்யா என்கிற வரனுக்கும், சிங்கப்பெருமாள் கோயில் ஜமீன்தார் தெய்வத்திரு மலையப்பன், தெய்வத்திரு மாரியம்மாள் அவர்களின் பௌத்திரியும், திரு உத்தமன், திருமதி கல்யாணி அவர்களின் புத்திரியுமான திருவளச்செல்வி உ காயத்ரி என்கிற வரனுக்கும் திருமணம் செய்வதென இருவீட்டார் சம்மதத்துடன் பெரியோர்கள் மற்றும் சுற்றத்தார் சூழ முடிவு செய்யப்பட்டுள்ளது. சுபமஸ்து.
தட்டை மாத்திக்குங்க. சரிங்க சாமி. ம். வா தட்டு எடு கல்யாணி. சரிங்க ஆசீர்வாதம். சரிங்க. ஏன் அக்கா ஏதோ யோசனையிலேயே இருக்கா? 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அக்கா ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிறா? கடவுளே, அக்கா மனசை மாத்தி நல்லபடியா நிச்சயதார்த்தத்தை முடிச்சு கொடுத்துட்ட. இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கணும். காயத்ரி, கையில என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். பேசு. நானே உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? கையிலோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். அதான் அவளோட லவர் உனக்கு கால் பண்ணிருக்கான். அதனால இது நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். போய் கையில்ட்ட கொடு. கயல் சரண தன்னோட லவ்வர்னு இவர்கிட்ட சொல்லியிருக்கா போல இருக்கு. இன்னும் இவருக்கு முழு விஷயமும் தெரியல. அதுவா தெரியற வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கிறதா நல்லது. கடவுளே, இதை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே. எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் கையில்ட்ட போன கொடு. இந்த கையில காணுமே. கல்யாணி என்னன்னு கூட கேட்க மாட்டேன்ற. இந்நேரம்னு பார்த்தா அவ எங்க போனா? மோனி, மோனி, நில்லுடி. யாரும் என்கிட்ட பேச தேவையில்ல. வழிய விட்டா போதும். எனக்கு வேலை நிறைய இருக்கு. ரொம்ப பண்ணாதடி. நான் உன் கூட சண்டை போறது என்ன புதுசா? காலையில நான் கோவத்துல இருந்தேன், அதான் உன்னை திட்டிட்டேன். அதுக்காக இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டே இருப்பியா? திட்டுறதுக்கும் வீட்டை விட்டு போன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு மேடம். சரிம்மா, சாரி. நான் அப்படி சொன்னது தப்புதான். என்ன மன்னிச்சிடு தாயே, போதுமா? நான் யார் உன்னை மன்னிக்கிறதுக்கு? நீ ஒன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேணாம். அப்படி நீ கேட்டாலும் நான் உன்னை மன்னிக்க போறதே இல்ல. இப்ப என்ன தாண்டி பண்ணணும்னு சொல்ற? கால்ல விழணும்ன்றியா? யாரும் யாரையும் கால்ல விழணும்னு சொல்லல. இப்படி நீ பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மோனி. என்ன பண்ணணும்னு சொல்லி தொலை. கேக்குற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். என்ன கேள்வி? அதையாவது சொல்லு. உன் சின்ன மாமா கூட டேட்டிங் போனியே, எப்படி இருந்துச்சு? அத மட்டும் சொல்லு. உன்னெல்லாம் எத்தனை தடவை திட்டினாலும் தப்பே இல்லடி. உன்ன கயல் நில்லுடி. மோனி, நில்லு மோனி. சாரி சாரி சாரி. கையை விட்ரி. விட்ரி விட்ரி. கயல் கயல் கயல். அம்மா, வலிக்குது. அத்தை, அத்தை, விட்ரி. கையில என்னாச்சு? என்ன கையில என்ன சுத்தம்? என்னாச்சு? இந்த பக்கமா வந்த என் மேல தண்ணிய கொட்டினது மட்டும் இல்லாம ஏன் என் மேல தண்ணிய கொட்டின? என் ட்ரெஸ் எல்லாம் நாசமா போச்சுன்னு கேட்டதுக்கு என் கையில இருந்த வலையில உடைக்கிற அளவுக்கு என் கைய பிடிச்சு முறுக்கி, இதோ இந்த கையில் தான் என் கைய முறுக்கி அடிச்சுட்டா. கயல், அவங்க சொல்றது உண்மையா? பதில் சொல்லு.
கயல், நான் கேட்டுக்கிருக்கேன். நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? மரியாதையா அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு கயல். தப்பு செஞ்சதானப்பா மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு எதுவும் செய்யல. அப்பா, அவங்க தான் முதல்ல கையை நீட்டினாங்க. நான் தடுக்க தான் பிடிச்சேன். அவங்க கையில வளையல் உடைஞ்சு செதறி இருக்கு. அவங்க கையிலிருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அவங்களே அவங்க கையால கீறிக்கிட்டேன்னு சொல்ல வரியா? ஒன்னு போட்ட நான் பாரு. நான் பொம்பளை பிள்ளைய அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. அப்பா அது வந்து மோனி, நீ பேசாத. கயல், மன்னிப்பு கேட்க போற இல்லையா? நடந்தது என்னன்னு முழுசா விசாரிக்காம என்ன மன்னிப்பு கேட்க சொன்னா என்னால கேட்க முடியாதுப்பா. ஹேய், கயல், கயல். கயல். என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க? இந்த வயசுல இவ்ளோ அழுத்தம் இருக்க கூடாதுங்க. எங்க வீட்டு மூத்த மருமக ராஜேஸ்வரி, அவளுக்கே இந்த நிலைமைனா நாளைக்கு உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தா எங்க வீடு என்ன கெதி ஆகுமோன்னு இப்பவே பயமா இருக்கு. அக்கா, எதையோ தேவையில்லாம முடிச்சு போட்டு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருங்கக்கா. அம்மா, அப்படியெல்லாம் கொஞ்சம் பெரிய வார்த்தை பேசாதீங்கம்மா. அவ சின்ன பொண்ணு, விஷயம் தெரியாம பேசிட்டு போயிட்டா. அவளுக்கு பதிலா உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. தயவு செய்து அவளை மன்னிச்சிருங்கம்மா. நான் அவளை இழுத்துட்டு வந்து உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ஒரு நிமிஷம், நாங்க கிளம்புறோம். சந்தோஷமா நடக்க வேண்டிய விசேஷம் இப்படி சங்கடத்தோட நடக்கிறது நல்லதில்லை. அம்மா, நீங்க பெரியவங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்ப நடந்ததுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கிறேம்மா. இந்த நிகழ்ச்சி பாதிலே நிக்க வேண்டாம். மா, அவர் சொல்றது சரிதாம்மா. எனக்கு கையில பத்தி தெரியும். அவகிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்குள்ளேயே அவதான் குற்றவாளின்னு முடிவு பண்ணி மன்னிப்பு கேட்க சொல்றது எந்த விதத்துல நியாயமா? அப்போ உங்க அண்ணி சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல வரியா சூர்யா? கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க. ஆள் ஆளுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் நான் எதுக்கு இங்க? நாங்க கிளம்புறோம். அம்மா, சம்மந்தி சம்மந்தி அம்மா. வாங்க. என்னங்க? அம்மா, வா சூர்யா. அக்கா, ஒரு நிமிஷம். கயல், 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 கதவை திறக்க போற இல்லையா? ஒண்ணுத்தான். கயல், கயல். இதோ வரப்பா. அப்பா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ராஜேஸ்வரியுடைய கையை பிடிச்சி வளையல உடைச்சிருப்ப. சின்ன பொண்ணு உனக்கு செல்ல கொடுத்து வளர்த்ததுக்கு எனக்கு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துருக்க. நானும் எல்லாரும் முன்னாடி கை நீட்டக்கூடாது பார்த்தா உனக்கு அவ்வளவு கொழுப்பா? இப்பவும் சொல்றேன்ப்பா, நான் எந்த தப்பும் செய்யல. நீங்களும் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அதுதான் உண்மைன்னு நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு தடவை கூட கேட்கணும்னு உங்களுக்கு தோணலல்லப்பா? இது என் பொண்ணோட கல்யாண வாழ்க்கை. அப்போ நான் யாருப்பா? உனக்கு அப்பாங்கிற மரியாதை என் மேல இருந்துச்சுன்னா மரியாதை இப்பயே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வா. முடியாதுப்பா. செய்யாத தப்புக்கு என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. மன்னிப்பு கேட்கலடா நீ எனக்கு மகளே இல்ல. வீட்டை விட்டு வெளியே போ. மாமா, எனக்கு என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? தயவுசெய்து கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இப்ப இத பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இங்க பாருங்க மாமா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி அதை தடுக்க என்ன வேணும்னு பண்ணலாம். ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு அமைதியை தான் யோசிக்கணும். இன்னும் என்னத்தை யோசிச்சு சொல்ற மாப்பிள?
பார்த்து பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணம் ஒரே நொடியில கொட்டி கவுத்துட்டா. இன்னும் என்ன யோசிக்க வேண்டியிருக்கு? இப்படி ஒரு சம்பந்தத்தை இவளால தேடித்தர முடியுமா? சொல்லுங்க மாப்பிள. இங்க பாருங்க மாமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. எல்லாரும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்களேன், தானாகவே ஒரு முடிவு கிடைக்கும். மௌனம் கலக நாஸ்தின்னு உங்க தாத்தாவே சொல்வார்னு அடிக்கடி நீங்க தானே சொல்லுவீங்க. தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் மௌனமா இருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அத்தை, மாமாவை கூட்டு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மாமா. ஒண்ணு மாமா, உண்மையிலேயே அவங்க கையில இருந்த வளையல கயல், அவங்களுக்கு சொன்னதுதான் உனக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் வேணும்னே எதுவுமே செய்யல மாமா. அவங்க மோனிகாவை அடிக்க வந்தாங்க. அப்ப நான் அவங்க கையை தடுத்த, அவ்வளவுதான். ஆனா அவங்க இப்படி ஒரு டிராமா பண்ணுவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. இங்க பார் கயல், எனக்கு புரியாம இல்ல. நான் எத்தனை வருஷமா உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ அப்படிப்பட்ட பொண்ணிலன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு புரியறது கூட அப்பாவுக்கு புரியலையே மாமா. நான் என்னமோ காயத்ரி அக்கா கல்யாணத்தை வேணும்னே கெடுத்த மாதிரி பேசிட்டாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நான் எவ்வளவு சாமியை கும்பிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாரா செல்லம், நீ உன் இடத்துல இருந்து மட்டும் தான் யோசிக்கிற. ஆனா நீ கொஞ்சம் உங்க அப்பா இடத்துல இருந்து யோசித்து பாரு. அவர் சொன்னதுல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு புரியும். இல்ல மாமா. இங்க பார் கயல், இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர இதை சரி பண்ண வேற எந்த வழியும் இல்லை. என்னடா மாமா இப்படி சொல்றாரேன்னு நினைக்காம நான் இதை ஏன் இப்ப சொல்றேன்னு நீ கொஞ்சம் யோசித்து பார். கயல், கவிதாவுக்கு மாத்திரை கொடுக்கணும், நான் போய் கொடுத்துட்டு வரேன். நீ கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசித்து பார். அப்பா சொன்னதை கேட்டேல்ல, என் பொண்ணு கல்யாணத்தை கெடுக்க பாக்குறியான்னு என்ன பார்த்து கேக்குறாரு. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணத்தை நீ நிறுத்த போறேன்னு தெரியாம ரொம்ப நம்பிக்கையா பேசுறாரு. அந்த ஆதங்கத்துலதான் என்ன அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாரு. ஆனா உண்மை தெரிய வரும்போது எல்லாரும் என்ன மறந்துடுவாங்க. ஆனா நீ பண்ண போற துரோகத்தை அவங்க எப்படி தாங்குவாங்கன்னு தான் தெரியல. ஏன் நல்லதுக்காக நான் ஒன்னு சொல்லுவேன், சேவியா கயல்? உனக்காக சொல்லக்கூடாததே சொல்லிட்டேன், இன்னும் என்ன பண்ணணும்? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு கயல். நடக்காத கல்யாணத்துக்கு நீ ஏன் இப்படி குதிக்கிற? நான் மன்னிப்பு கேக்குறதால மட்டும் இந்த கல்யாணம் நடக்க போகுதா என்ன? போ, போய் உன்னோட முக்கியமான ஃபாரின் ஜாப் வேலையை கண்டினியூ பண்ணு. யார் எப்படி போனா உனக்கு என்ன? யார் சொன்னா இந்த கல்யாணம் நடக்காதுன்னு? கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். என்னக்கா சொல்ற? உண்மையதான் சொல்றேன் கயல். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும். இந்த சூர்யா இந்த வீட்டு மாப்பிள்ளையா வரப்போறாருங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்போ அந்த சரண் உன் காதல் போயே போச்சு. இட்ஸ் கான். இந்த சந்தேக பார்வை தேவையில்லை கயல். நான் சூர்யாவை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு சரண் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இனி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.